டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 o'clock இருக்குது. பாராட்டி ஃபால்ஸ் இது வந்து கொலகலா டிஸ்ட்ரிக்ட், கர்நாடகாவில் கொலகலா டிஸ்ட்ரிக்ட் அங்கே தான் இருக்குது. இப்போ வந்து 6 o'clock நம்ம கூட்டியிருக்குமான்னு தெரியல. நாங்கள் வந்து திடீர்னு ஒரு பிளானில் சடன் பிளானில் வந்துட்டோம். சரின்னு சொல்லிட்டு போய் இங்கே தான் வந்து இந்த காவேரி பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு இடம் நிறைய ஃபால்ஸ் எல்லாம் நிறையா வரும் பார்த்தீங்களா, அந்த இடம் போட்டுருந்தது. அதனால் வண்டி எடுத்து பறந்து கிளம்பிட்டோம். நானும் உங்களே மாதிரி தான் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது வந்து நானும் போய் பார்த்துதான் போனேன். பார்க்க போறது அதே பார்க்க போறேன். எனக்கு தெரியாது, ஒன்றும் தெரியாது. அதுதான் போயிட்டு இருக்கிறேன். வரும்போது பார்த்துருந்தேன் பாராட்டிக்கு ஃபால்ஸ்னு போட்டுருக்குது. இது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் நம்ம போயிருந்தோம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா தெரியல, பார்க்கலன்னா அந்த வீடியோவை வந்து பாருங்க. லாஸ்ட்டாக டார்னிலிங் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வேல தான் இருக்குது. அந்த வே வர கரெக்டாக அதே வழியில் வந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஃப்ரண்ட்லேயே பராச்சிகா ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கும். இப்போ பாருங்க, பிரிட்ஜ் அந்த காலத்தில் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க. அங்கே பாருங்க, இது எல்லாமே காவேரி ரிவர் தான். ஆனால் இதோட லாஸ்ட் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோயிலில் கட்டுற மாதிரி கட்டியிருக்காங்க. நார்மலாக பில்லர் வச்சு அதில் தூண் வச்சு கட்டுற மாதிரி கட்டியிருக்காங்க. சூப்பராக கட்டியிருக்காங்க. இன்னும் எத்தனை கிலோமீட்டர்ஸ்? கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் 500 மீட்டர் தான் வந்துச்சு நிற்கிறேன். கன்னடா இல்லை, 500 மீட்டர் தான். போய் பார்த்துக்குவோம். ஏன்னா மணி டைம் ஆகிற முன்னாடி திரும்பி வந்து இன்னும் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் தாண்டி நம்ம தமிழ்நாடு ரீச் ஆகணும். இங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அது ஃபுல்லாமே வாட்டர். அந்த ஒரு போறோம்னு வச்சுக்கலேன், கரெக்டாக அந்த வாட்டருக்கு கண்ணுக்குட்டியே விட்டுறாத. வாட்டர் இருக்கிற இடத்த பார்த்தோம்னு வச்சுங்களேன், நமக்கு அந்த ஜில்னஸ் தெரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜில்னஸ் வந்து தெரியுது எனக்கு. கரெக்டாக இந்த மலை தான் நினைக்கிறேன். இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரீனிஷ்டாக இருக்குது. இதுலேயே தெரிஞ்சிருச்சு இங்கே தான் எங்கேயோ இருக்குது, எங்கே இருக்குது மட்டும் தெரியல. வாட்டர் ஃபால்ஸில் வந்து குளிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம தூரத்துலேருந்து வேணால் பார்க்கலாம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. ஏற்கனவே லொக்கேட்டடா இப்படிதாங்க கூகுள் மேப்பை நம்பி வந்ததுக்கு லொக்கேட்டர்னு வந்துருச்சு. எங்கிருந்து பார்க்கறதுன்னு தெரியலையே. இதுதானா? இந்த சைடு தான் பார்க்க பார்த்துருச்சு. அதுங்க இங்கே தான் எங்கேயோ இருக்குது, எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஒருவேளை இந்த இது தானோ ஃபால்ஸ் ஒன்று ஊத்துற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. இதாக இருக்குது, இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள அலோடு இல்லை. போட்டிங் பாயிண்டா இது? வந்து போட்டிங் பாயிண்டா? அப்போ இங்கே நமக்கு தேவையில்லை. வேற எங்கடா ஃபால்ஸ் இருக்கு? எதுவும் ஊத்துற மாதிரி கொட்டுற மாதிரி இந்த கீழே தான் இருக்குது, தூண்டு இருக்கு. ஃபால்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. ஒரு வேளை மழை கொட்டாமல் இருக்குமோ தெரியல. வேற ஏதாவது பார்ப்போம். இந்த இதில் போய் பார்ப்போம் காய்ஸ். ஒரு வழியாக ஃபால்ஸை பார்த்துட்டோம். அந்த என்ன ஃபால்ஸ் அது? ககனச்சுப்பி ஃபால்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன், தெரியுதுங்களா? ஆனால் தண்ணி மே மாதம்னால சம்மர் சீசன்னால் அப்படி இருக்குதோ என்னமோ தெரியல. ஆனால் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ஃபுல் ஃபாரஸ்ட்டுங்க. நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு காமிக்கிறேன். ககனச்சுப்பி ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்களே லைட்டாக அந்த இதில் பாருங்கள். ஆனால் தண்ணி கம்மியாக இருக்குது இந்த வியூவிலேருந்து. ஆனால் சன்செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் அவ்வளோக்கு தெரிய மாட்டேங்குது. அங்கேருந்து வந்த நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வியூ பார்த்தோம். அங்கேருந்து வந்த ஃபால்ஸ் தான் இங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏமோனி இந்த சைடு ரொம்ப கம்மியாக இருக்குல்ல ஃபால்ஸு. அந்த சைடு போய் பார்க்கலாம் வாங்க. கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன் ககனச்சுப்பி ஃபால்ஸ். இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அது குட்டி ஃபால்ஸு. அங்கேருந்து வரும். இங்கே இருக்க சின்ன சின்ன ஃபால்ஸே ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. ககனச்சுப்பி, பிரம்மச்சுப்பி, அப்புறம் என்ன ஃபால்ஸுடா? பாரச்சுப்ரா. என்னது? பாரச்சுப்பி. பாரச்சுக்கி,
சிக்கி சிக்கி பீம் 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 சட்டா பீம் மாதிரி தான். அங்கே பாருங்கள், அது ஃபுல்லாமே இது வந்து சம்மர் சீசனால் இது வாட்டர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ட்ரையான பிளேசஸ் எல்லாம் அப்படியே தெரியும் பாருங்கள். ஜூம் பண்ணுறேங்க, ஃபுல்லாக ட்ரையான பிளேசஸாக தெரியுது. ஆனால் நல்லா இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு இது வீடியோஸில் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது. அந்த சன் செட்டுக்கும் இந்த இதுக்கும் சூப்பராக இருக்குது. அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இதை தான் பார்க்குறதா இருக்குது. இந்த பாகுபலியில் வரும்ல அந்த மியூசிக் ஒரு பாட்டு மாதிரி, அது மாதிரி 200 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்து அந்த ஒரு மியூசிக் வரும்ல. என்ன மியூசிக்கு? வீரனே டாடாடாடாடா, அந்த மாதிரி தான் இருக்குது. வீரனே டாடாடாடாடாங்கிற மாதிரி குட்டி குட்டியாக உழுவுது. என்ன பண்ணுறது, விடுங்க பார்த்துக்கலாம். வீரனே டாடாடாடாடாடா, வீரனே டாடாடாடாடாடா, வீரனே டாடாடாடாடா. முடிச்சு விட்டீங்க போங்க. 200 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்தது இந்த சின்ன பாட்டில் அடைக்கிற தண்ணியை பார்க்கவா? புழுக்குன்னு வருது, குட்லி உண்டு. சரி வாங்க பஜ்ஜீஸ் போய் சாப்பிடுவோம். எனக்கு ரொம்ப பசிக்குது. மீன் சாப்பாடு, அதுவும் இஸ்லாமில் போய் சாப்பிட வச்சப்போ